உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னா இதை தப்பி உண்டு. சரி, அடுத்த இந்த எண்ணத்தின் ஆற்றலின்படி, இந்த கவர்ச்சி தத்துவத்தின்படி இந்த சந்தேகம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? நீ சந்தேகம் வந்து நான் முதல்ல தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லையோ? அவன் எடுக்கலாம், எடுக்காம இருக்கலாம். என்ன நடக்க போது? இப்போ எடுக்க முடியும். எடுக்க பெருசி வேணும். சொல்லுங்க, என்னால் முடியும். நான் எடுத்த குறிக்கோளை அடைந்தே தீருவேன். திருவுருளாலும் விடாமுயற்சியாலும் சரியாக திட்டமிட்டு படிப்பதனாலும் வெற்றி அடைவேன். இப்ப இந்த எண்ணத்தின் ஆற்றலின்படி நீங்க எதை சொன்னீங்க இல்லையா? இப்ப ததாஸ்து சொல்லுங்க. அப்படியா? அப்படியே இது திரும்ப இதுல இந்த கவர்ச்சி தத்துவத்தின்படி ஒருவர் இப்படி என்றார். இல்ல என்னென்றார்? நான் வாழ்க்கையை வெற்றி அடைந்து தீர்வு. அந்த எண்ணம் ஆழமாகவும் நிரந்தரமாகவும் சொல்லுவோம், திடமாகவும் இருந்தா என்ன நினைக்கிறீங்க? இப்ப உங்களை நோக்கி இதுதான் விசேஷம். ஒரு அற்புதமான நான் ஒரு பிறகு பணக்காரனுக்கு பணம் வரும், ஏழைக்கு வருவார். பணக்காரனுக்கு பணம் வரும், ஏழைக்கு அது ஏழ்மை ஒரு மனநோய். சொல்லு, நம்ம உலக முயற்சி எந்த பணத்துக்கு அது இல்லையோ? ஏழ்மைன்றது அப்ப பணக்காரன்றது தெரியுமா? சொல்லுங்க. இல்லடாமா, நான் சொன்னது எதிராக சொல்லுவாங்க. அது நோயா இருந்தா இது சுகமானது இல்லையோ? ஆரோக்கியம் இல்லை. ஏழ்மை ஒரு நோயா இருந்தா, மனநோயா இருந்தா செல்வம் ஆரோக்கியமான மனம் இல்லை. இவ்வளவு நேரம் பிடிக்கும் தெரியாம இது என்ன ரொம்ப ஏன் அந்த சின்ன இருந்தா கவர்ச்சி தத்துவம் சொல்லணும். நிறைய நான் உங்களை பார்க்குறேன், நிறைய வசதியானவங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு குறை ஏழைன்னு வச்சுக்கணும். அவர் என்ன வருது? நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் முடியுமா? அப்படி சொல்றோம் இல்லையோ? என்ன சொல்றீங்க? கவர்ச்சி தத்துவத்தின்படி என்னிடம் இல்லை இல்லையோ? இல்லை எனக்கு என்ன நடக்குது? அப்படியா? அப்படியே என்ன நடக்குது? இல்லை எழுதிட்டீங்க. என்ன நீங்க அப்ப ஏன் வருமோ? இல்லை. நான் நீங்க ஒரு கதை சொன்னேன். நான் கதை இல்லை, நடந்தது சொன்னேன். என்ன சொல்றேன் வருவேன். நீங்க எல்லாம் உஷாரா இருக்கிறீங்களோ, தூங்குறீங்களோ? எனக்கு சோம்புரி வச்சுருக்கேன். நான் சோம்புரி நல்லபடியா சோம்புரி பிடிக்கும். ஓகே. இந்த மனத்தின் ஆற்றல், எண்ணத்தின் ஆற்றல் பற்றி சொன்னேன் இல்லையோ? இது இந்த கவர்ச்சி தத்துவத்தை பற்றி கொஞ்சம் இன்னொரு விசேஷம் இருக்கு. நாம் மனத்தில் எழுந்தவது உடலால் செய்யப்படுகிறது. அப்ப முக்கிய மனபந்தத்தை சொல்லணும். ஒரு ஒலிம்பிக் இதனால ஒரு இந்த ஒலிம்பிக் கேமில் நல்ல வெற்றி வீரர் அவளை கொஞ்சம் பேர் தெரியும். இவங்க ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி செய்யலாம். விஞ்ஞான ஆராய்ச்சி பண்ணி அவங்க நல்லா ஓடுறவங்களை மனதால ஓட வச்சாங்க. இதால சொல்லுங்க.
மனத்தால் இதால மனத்தால நல்ல எண்ணத்தை உள்ள கொண்டு அவங்க அந்த ஓடினோம் இதால மனத்தால் அது அவங்களுக்கு பயோ மீட்டர் ஏதோ அதில் அந்த மூளையில இந்த நரம்புல தான் முக்கியமான கூட்டி ஒரு மிஷின் ஒன்று இருந்தது அது போட்டு இவங்க ரெடி ஓடியமா கெட்ஸ் டும் போடுறோம் எது போடுறாங்க மனசு போடுறோம். இந்த மிஷின் என்ன சொல்லிச்சு உண்மையிலே இவங்க உண்மையாகவே அந்த ஒலிம்பிக் கேம்ல ஓடக்குள்ள அந்த மசில் எந்த உடம்புற பகுதியெல்லாம் வேலை செய்யறதோ அது அந்த மிஷின் காட்டுச்சு. இவர் ஓடிக்கொண்டு இருக்கிறாரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்ல போறா இங்க நீங்க படிக்கிறீங்க நீங்க நிறைய பேர் படிக்கிறீங்க ஆனா நீங்க மனத்தால படிக்கிறீங்களான்றது சந்தேகம். என்ன அர்த்தம் எங்க எக்ஸாம் எழுதக்குள்ள உங்களோட உடம்பு போய் எழுதும் இல்லையோ கைதான் எழுத போகுது ஆனா எது உங்களுக்கு அந்த எழுதுற சக்தியை கொடுக்குறோ அதான் எழுதலாம் சத்தம் அவங்க கேட்கலாம்ல வெரி குட் தேங்க்யூ. அப்ப என்ன நடக்குது போகும்போது மனம் இல்லை அந்த ரிசர்ச்சின் படி சொல்றாங்க ஹேண்டில் யுவர் மைண்ட் சொல்லுவோம் அந்த மனத்தை கவனமாக செய்ய பாருங்க உடலால் ஓடினா கூட அவ்வளவு தூரம் அது இருக்கும் ரிப்போர்ட் ஆனா நம்ம மனதால் ஓடினா ஒன்று இன்னொரு விஞ்ஞானம் இதோட சேர்த்து செய்யலாம் இதுவும் பாருங்க சொல்றாங்க இப்படியான எல்லாம் சாதாரண விளையாட்டிலே பயன்படுத்தி வாழ்க்கை வெற்றி அடையலாம். இன்னொன்று ஒரு வகுப்புல 3 குரூப்பா மாணவர்களை பிரிச்சாங்க 75 மாணவர்கள் 25 பிரிச்சு இது பாஸ்கெட் பால் விளையாடு என்ன விளையாடு கூடப்பந்து பாஸ்கெட் விலங்காட்டி என்ன பிரிய ஆங்கிலம் தமிழ் சிங்களம் சொல்லுவோம் கம்ப்யூட்டர் இது 4 மினிட் நீங்க தயவு செய்து இன்டர்வியூ கொண்டு போகாது. நான் இன்டர்வியூல நம்மளுக்கு மாணவர்களே கவனம் படிக்கிறேன். சரி அப்ப என்ன 3 பேரை பிரிச்சு ஒருவர் சாதாரணமா விளையாடுற மாதிரி ஒருவர் 25 பேரை ஒழுங்கா விளையாடுற மாதிரி விளையாடும். 2வது பேர் உடலால கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாங்க உடலால கொஞ்சம் பேர் ஓடி ஆடு. 3வது ஆட்களை எங்க மனதால பாஸ்கெட் பால் விளையாடு. ஆனா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மனதால இப்படி ஓடு கோனா போடு இல்ல இப்படி ஓடு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எங்க யார் வெற்றி அடைந்தார் 3.5 சொல்றாங்க. இவங்க முதலாவது சாதாரண விளையாடுறவங்க உண்மையா ஓடி விளையாடுறவங்களுக்கு 2% தான். இந்த மனதால ஒன்றுமே இல்லை அசையவே இல்லை மனதிலிருந்து கதையில இருந்துட்டு விளையாடினாங்க 3.5 என்ன நடந்தது. இதெல்லாம் என்ன நிரூபிக்க வாரன்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றிக்கு மனம் முக்கியம் சொல்லணும். மனம் முக்கியம் இது வரு நீங்க மனதால என்ன செய்யணும் சொல்லுங்க இமேஜினேஷன் ட்ரீம். ஒரு பிரான்ஸ்ல அவங்க ஒரு டீச்சர் ஃப்ரெண்ட் குளோவ்ல அது சொல்லுவா ஓ மை சில்ட்ரன் ட்ரீம் இன்டு ரியாலிட்டி அப்படி சொல்லுவா. ட்ரீம் இன்டு கனவை நனவாக்குறதா. ஆனா கனவு இல்லாம சொல்லுவா முடியும் உங்களோட மனதுல கற்பனை இல்லாம நிஜமா இதை சொல்லுவாங்க. இந்த குற்றம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா முதல்ல மனதுல வாழ்க்கை குறிக்கோள் கற்பனை செய்யும். ஏன்னா இதை அடைஞ்சு தீர்க்கணும் கனவு காணும் முட்டாளமா இல்லை அறிவோம். நான் ஸ்கூல்ல சொன்னேன் பகல் கனவு காணுங்க பகல் கனவுன்னா இல்லை முறைப்படி இதை நான் அடைய போகிறேன் அதற்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த பாடத்தை எப்படி படிக்கிறது இல்லை எப்படி சோதனை எழுதுறது இந்த எப்படி எழுதுறது அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையோ. அப்ப பகல் கனவுல வெயில் ஏன்
ஏன் அது நடக்க இல்லையோ? ஏன் நீங்க படிக்கிறத விட மனதில் ஆழப்படுகிற விஷயங்கள் என்ன நடக்கும்? இந்த ட்ரீம் இன்டு ரியாலிட்டி என்ற கனவை நனவாக்கணும். இல்லை கனவு நான் இதை அடைந்து கனவு வேண்டா, அது என்ன மனதில் பதிந்து விட்டேன், அது நனவாக. நிறைய குழந்தைகள் பார்க்கின்ற வாழ்க்கை வெற்றியற காரணம் அவங்களோட மனதில் ஒரு கற்பனையே இல்லை. நான் ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் ஆகும், இல்லாடி ஒரு உயர்ந்த அதிகாரி என்னதான் இந்த வெளிநாட்டுலேருந்து இந்த இலங்கையை சேர்ந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தேன். அவங்க வெற்றியில் இருக்காங்க. இன்னும் ஞாபகம் சொல்றேன், லண்டன் நடந்த இந்த நம்ம இலங்கையை சேர்ந்த ஒரு பையன், அது பேர் நம்ம அவன் லண்டன்லே அந்த ஸ்பெல்லிங் டெஸ்ட் போட்டி, என்ன போட்டி, அதுல 3வது வந்திருந்தான். 3வது அந்த தெரிவு செய்து அந்த மாநிலத்தின் படி கடைசி அந்த 3 பேர்லையும் ஒரு இடத்துல இருவரை முதலாவது தெரிவு செய்வோம். கர்நாடகம் பகவத்கீதை இதுல இந்த தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை விளங்காதால நடந்த தப்பு உங்களுக்கும் அவர் 3 பேரையும் அவங்க 3 பேர்லையும் இவரை தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இவர் தான் முதல்ல ஆளுநர். ஆனா 3வது வரல. இந்த 3 கூட என்ன அவர் கேட்டு அந்த ஸ்பெல்லிங் சொல்லவே இல்லை. என்ன நடந்தது? மற்ற சாதாரண பார்த்து நடந்தது. இது பகவத்கீதை இருக்கு. கர்மண்யா அதிகாரியஸ்தே மா பலேசு கதாச்சனா, நீ உனது செய்யும் தொழிலில் கவனத்தை செய், அதற்கு வருகிற பலனை பற்றி நீ சிந்திக்காது. இது இருக்கு. இவர் என்ன செய்தார்? ஏன் இவர் அவ்வளவு கட்டிக்காரா இருந்தோம்? அது எப்படி மிஸ்டேக் பண்ண என்ன தெரியுமா? அவரே என்ன சொல்லி, சாமிஜி என்ன முதலாவதுனா அவன் கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? வாட்ஸ் தி ஸ்பெல்லிங் ஃபார் accommodation சொல்றேன் இல்ல. அவர் சி 2 செகண்ட் 5 செகண்ட் என்ன நடந்தது? இது நம்மளோட வாழ்க்கையில இந்த வெற்றி அடையிறதுக்கு எதிர்மாறாக இருக்கிற பழக்கம். இந்த உலகத்தில் சொல்லு, இந்த உலகத்தில் நான் எண்ணும் எண்ணம், நான் சொல்லும் சொல், நான் செய்யும் செயல், இதற்கு சரியான பலன் அப்படியே கிடைக்கும். அப்படின்னா சொல்லு, நான் சொல்லும், நான் எண்ணும், நான் செய்யும் அத்தனைக்கும் உரியபடி சரியான கிடைக்கும். நான் சத்தமாக அவருக்கு என்ன வந்தது? நான் ஸ்பெல்லிங்க்கு கேட்டது நீ சொல்லிவிட, நீ முதலாம் வந்து அவர் என்ன அர்த்தம்? கிடைக்கும். இது நம்ம எல்லாருமே தவறு. எழுதக்குள்ளே நான் தேவையான வாங்கிக்கிறேன் வரும். இது சொல்லுங்க உங்களுக்கு இது மகா தவறு. அந்த பையனை பார்த்து ஒரு தாயிரம் பேர் துடிக்க போனான். வெற்றியும் மாதம் நடந்த பரிசு வெற்றி அடைஞ்சி கடைசியில் இல்லை எல்லாம் இந்த டிவியை நம்ம சொன்னது ஏற்பாடு வந்து இந்த பையனை என்ன ஏமாற்றிட்டான். இல்லை ஆள வீட்டு என்ன கேட்டார்? அந்த ஸ்பெல்லிங் கேட்டா அதுக்கு சொல்ல நீயா இல்லை நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கா? இல்லைப்பா உங்களா வருவேனா இல்லையா? அது முதலாக தான் வரப்போறா ஐயா. இல்லை இது மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்மளோட விதி வந்து நம்மளை பற்றி தயவு செய்து இதை அறிய. இந்த உலகத்தில் கடவுள் கூட இந்த உலகத்தில் கடவுள் கூட ஒரு செயலுக்குள்ள பலனை மறுக்கவே முடியாது. இது வெற்றி அடைகிற அத்தனை பேருக்கு இந்த சத்தியம் தெரியும். ஒரு பையன் அவன் எழுதிட்டு எந்த யூனியன்
யூனிவர்சிட்டி போறேன்னு விசாரிச்சு சொல்லுங்க. ரிசல்ட் வரல. எஸ் ரிசல்ட் வரல. அப்பா நாங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் போகணும்? ரிசல்ட்டே வரல. போயிட முடியும். சூஸ் போங்க. இன்ஜினியரா? எஸ் பாருங்களேன். இன்ஜினியர் சொல்லுங்க. நான் கொக்கன் புல் ஸ்டோரி சொல்லலை. இது நிஜமாக நடந்து கொண்டிருக்கு. வெரி கிளியர். ஓகே. உண்மையில நீங்க இந்த பரீட்சை பேப்பர் பார்க்குறவங்க சின்னவங்க சொல்லுவாங்க, உண்மையில எனக்கு 100க்கு மேல இருந்தா ஒரு பரீட்சை பேப்பர் என்ன சொன்னேன், 100க்கு மேல போட முடியாது சுவாமி. ஆனா இந்த குழந்தைக்கு 110 போட ஆசை. அவன் முழு முடிக்காட்டி கூட அந்த போற அந்த படிகளை பார்த்தா அப்படி சொல்றான். என்ன அர்த்தம்? இந்த இந்த முன்னு கேட்காரு சொல்றாரு அவருடைய மறுபடியும் என்ன சொல்றான். அதுதான் நீங்க என்னது சந்தேகப்பட வேண்டாம். இறைவந்த சட்டத்துல என்ன உனது சொல்லணும். நேரத்தை விடாக்க சொல்றேன். What you say that you get. சொல்லுங்க. நீ எதை சொல்றாயோ அதை அடைவா. உதாரணம் நான் சொன்ன வறுமையான ஆட்கள் சொல்றாங்க, நாங்களாம் எங்களுக்கெல்லாம் முடியுமா இதை பண்ணுறது பணம் என்ன சொல்றீங்க? என்ன நாங்கள் இந்த இறைவந்த சட்டத்துக்கு நேர நீங்க முட்டாள்தனமாக இல்ல ஒரு எதிர்மறையா சொல்றீங்க. என்ன இல்லைன்னு. ஆனா அதுக்கு எதிர்மாறதான் இந்த புத்தகத்தில் எழுதிருக்கு. சீக்கிரம் என்ன இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த விளையாட்டு அந்த அந்த ஆராய்ச்சியில அவங்க மனத்தை அளவுனாங்க. ஆனா இந்த உடலுக்கு இவர் மனத்தால ஓடுறதா உடம்புல ஓடுறது தெரியாது. எப்படி இருக்குது? இவர் உடலாலே தான் ஓடுகிறார். அது மாதிரி இந்த கவர்ச்சி தத்துவத்தின் படி நீ பணக்காரனா இல்லையான்னு அர்த்தம் இல்லை. நீ கெட்டிக்காரனா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ என்ன சொல்ற, என்ன எழுதுற, அது முக்கியம். செய்யறா முக்கியம் இல்லை. நான் அதான் சொல்லிட்டேன். bring into reality. என்ன கற்பனை பண்ணேன்னு சொல்றேன்னா, இந்த மனது தான் சக்தி, உடலுக்கு ஒரு சக்தி கிடையாது. உண்மை மனது தான் சொல்லுவோம் இந்த உடலை இயக்குகிறது. அப்ப வேலையா இருக்கிறதும் பணக்காரனா இருக்கிறதும் வாழ்க்கையில வெற்றி அடையும் தோல்வி அடையும் மனம் காரணம் அப்படின்னு சொல்றேன்னா, அதுக்கு நான் மொழி சொல்லிட்டேன். மனத்துக்கு பின்னரும் சக்தி இருக்கு. நீ என்ன சொல்றாய்? சொல்றது மனதை நன்மை இல்லையோ? என்ன வருது? நான் வேலைன்னு சொல்றது என்ன வருது? இந்த மனத்துல நீ சொல்லு டான்ஸ் அப்படி சொன்னாங்க. அப்படிமா இருக்கிறேன் ஏதோ இருக்கிற சுவாமின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப நீங்க இன்றைக்கு இருந்து இதே நிமிடம் இருக்கு சொல்றது என்றது ரெண்டு செய்யறது ரெண்டு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் கதமா எண்ணத்துல அவர் சொல்லுவாங்க என்ன பாயத்தை முத்துதும் திரும்ப சொல்லேன் சொல்லுவாங்கல்ல. சிலவங்க பாயத்தை சொல்ல மாட்டான். நல்ல விஷயங்கள் இல்லை. எப்படி சாமி நான் உண்மையில வேலையா இருக்க கூட நீங்க என்ன பணக்காரன்னா அது ஒரு மனுஷன் சொல்றான். என்ன நீ போன பிறவிலையும் கெடுத்து விட்டாய், இந்த பிறவிலையும் கெடுக்க போறாய், அடுத்த பிறவியும் பாதையில் இருந்தாலும் அப்ப டேஞ்சர் என்னன்னா இந்த வார்த்தை அப்படி சொல்ற அதுக்கு எதுமாறா சொல்றோம். எப்படி நான் இறைவன் திருவருளால் செல்வந்த நாயகத்தை சொல்லுமா எனது புத்தி தெளிவாகவும் ஆழமாகவும் நேராகவும் இருக்கிறது. என்னால் அடுத்த காரியத்தை வெற்றி அடைய நம்ம சொல்லிட்டேன். ததாஸ்து அப்படியா அவன் சமயத்தை பற்றி கடவுளை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை விட கிடையாது. அதோட நீ சொல்றது நடக்கும். வாட் யூ சே தட் யூ கேன். நம்மளோட தமிழ் அற்புதமா இருக்கு. என்ன இருக்கு? எதை
வார்த்தைகளை இனிய உணவாக இன்னாது கூடம் கனி இருப்பது காய் கவர்ந்த இதுக்கு விளக்கம் போல உலக பெரிய புத்தகம் எழுதி வச்சுருக்காங்க 700 இந்தியாவும் அப்போ 2100 2000 என்ன இங்கே கரெக்ட் நம்ம தான் பாதிக்கலாம் அது வெளிநாட்டுக்காரன் 700 எழுதி கொடுத்தா நம்ம என்ன வெள்ளத்தனை இது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையில் உயர்வு இதெல்லாம் அனைவருக்கு இல்லையோ நீ மரம் உயருதோ அப்படி வாழ்க்கை உயரும் அந்த இல்லை மனதால ஒரு நாள் வறுமையாகவோ எனக்கு தெரியாதோ சொல்லவும் கூடாது சொல்லுங்க வாயாரு ஏன் மனதால் என்னால் முடியும் நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் இருக்காரு ஒரு மினிஸ்டர் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமா போட்டு கற்பனையில் இல்லை வாழ்க்கையில தான் ஒரு மினிஸ்டர் வேணாம் அதுக்கு அப்படி நினைக்கிறாரு அந்த மினிஸ்டர் எப்படி யாருன்னா வந்து தானா காரியங்கள் நடந்தது இது உண்மை மினிஸ்டர் பார்த்தோன்னே ஒரு 3 வயதுக்கு பிறகு எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க அவரை பற்றி இப்போ அண்ணா இருக்கார் நாங்கள் கார் போய்கொண்டிருக்கேன் அவர் எஸ்கோர்ட் ஆர்மி போலீஸ் இது 3 பின்னால் ஒரு ஜீப்பு முன்னால் ஒரு ஜீப்பு யார் வர மினிஸ்டர் நடந்தது நான் உண்மையிலே என்று சொல்றேன்னா இந்த புத்தகங்கள் அத்தனை உண்மையிலும் கண்ணுக்கு முன்னால் தெரியுது அதை சந்தேகப்படுறதுக்குரிய அர்த்தமே இல்லை அவர் கற்பனை தான் பண்ண அவர் மினிஸ்டர் ஒன்றும் கிடையாது ஆனால் சொல்லுங்க எண்ணத்தி நாட்கள் சொல்லுங்க எண்ணத்தி நாட்களின் படி தயவு செய்து சொல்ற வார்த்தைகளை வெற்றிகரமாக சொல்லணும் என்னால் முடியும் நான் வெற்றி அடைய இது என்னது அது உங்களுக்கு நீ இரவு ஒரு நன்மை என்னென்ன வந்து 3 அரசியல் சொல்லி கொடுத்துருங்க ஒரு தரம் சொன்னேன் ஓகே 2ஆம் சொன்ன நீ வேற வாயை தண்ணியால் கழுவு முடியும் அப்பவும் ஒரு கேட்குறேன் 3ஆம் தரம் அரசியல் நேரம் போகும் எழுதி போயிட்டேன் எழுதிட்டு வேலைக்கு போயிருக்கு அவர் போனாங்க போகும்போது அப்படி கவலைப்பட வேண்டேன் 3 சொன்னேன் சத்தமா வார்த்தை அமிர்தம் அமிர்தம் நடத்த வேண்டாம் வீட்டி இல்லையோ விரைவில் பாருங்க விரைவில் அம்சம் என்ன நம்ம சொல்லிட்டேன் இங்கே பெருமா இருக்கிறார் திரும்ப தெள்ள தெளிந்தாருக்கு சிவலிங்கம் சொல்லலாம் அதாவது எந்த மதம் சொல்லுவாங்க இங்கே இறைவன் இருக்கிறார் அவரின் குழந்தைகளாவது நான் இறைவனின் குழந்தை சொல்றது என்ன தவறையா அதாவது இல்லையோ எந்த அப்பா ஒரு கோடி சொல்றாண்டா இல்ல அந்த கோடி அவ்வளவு நான் தான் உரிமை அடுத்த வாரிசு யாரு சத்தமா நான் சொல்லுவோம் அப்ப இறைவன் எங்கும் நிறைந்த எல்லாமரையும் பலம் போட சொல்றாண்டே எந்த மகனா இருந்து நீ பிச்சைக்காரனா இல்லை இருந்திருக்கோம் ஒரு கதை சொல்லுவோம் ஒரு அரசனும் அரசியும் ஒரு 3 மாத குழந்தையும் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போனான் எங்க போனாங்க அது இப்போ இந்த பழக்கம் இருக்கும்போது தெரியாது வேட்டையாட அவங்க ஓடிக்கொண்டிருக்குள்ள குஜராத்தில் உண்மை ரசிங்க ஒரு காட்டுக்கு சுழல் போட்டிருக்கோம் அவங்க போய்கொண்டு ஒரு சிங்கம் கடிச்சிட்டு அந்த குதிரை பயந்து ஓடி 3 பேர் போய்கொண்டு அது 4ஆம் பக்கம் ஓடிட்டோடனே அந்த இது பிறண்டு இது குதிரை வந்து இது வண்டி பிறண்டு அரசனும் அரசி இருந்தாங்க அவங்க மயக்கம் அது அந்த குழந்தை அப்போ அது நான் என்னோட குறவர் இருக்கிற மாதிரி இருந்தோடனே இருந்தவங்க பார்த்தாங்க ஒரு பிள்ளை இவங்க கவனிக்கல பிள்ளையோட அழுது தூக்கி போயிட்டான் யாரு அரசன்ல பிள்ளை மகன் அப்போ சங்கீதால கண்டுபிடிச்சா மற்ற பழைய வீரர்கள் வந்து அவங்கள எடுத்துனா குழந்தை அதை எடுத்து போனவங்களை உண்மையிலே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தைய வளர்த்து இப்போ 15 வருஷம் 2 வருஷம்
அரசன் தேடாத இடம் இல்லை. குழந்தை எங்கே போயிட்டு கிடைக்கல. இப்போ அவர் மரணப்படுக்கையில் இருக்கார். எங்க இருக்கார்? இவர் சொன்னார், எங்காவது தேடி இந்த மகனை நீ கொண்டு அவன் நான் முடிச்சு விட்டாங்க நான் சாப்பிடுவேன். எல்லாரும்